அடுத்து நம்ம வேளாண் கல்வியை பார்ப்போம். வேளாண் கல்வி பாறை குறைபாடு கல்வி. ஸோ பாறை குறைபாடு கல்வியை நம்ம வில்லேஜ் யூத்திரத்தை பார்க்க போகிறோம். வில்லேஜ் யூத்திரம் ஒன்றின்கீழ் வி மைனஸ் ஒன்றின்கீழ் U7 ஒன்றின்கீழ் F என்றதான் வில்லேஜ் யூத்திரம். இந்த வில்லேஜ் யூத்திரம் பார்க்கக்குள்ள நம்ம தெக்காட்டின் குறிவிலக பார்க்க போகிறோம். தெக்காட்டின் குறிவிலகு ரெண்டு விஷயத்தை சொல்றது கவனம் இருக்கணும். முதலாவது விஷயம், இங்க அளக்கப்படுற தூரங்கள் எல்லாம் ஒளியியல் மையத்தில் அளக்கப்படணும். இரண்டாவது விஷயம், கடுகார வரணும். ஒளி செல்வ திசையில் அளக்கப்படுற தூரங்கள் மைனஸ் ஆகவும், ஒளி செல்வ திசைக்கு எதிர் திசையில் அளக்கப்படுற தூரங்கள் பிளஸ் ஆகவும் இருக்கும். இப்ப நம்ம வில்லேஜ் யூத்திரம் பாவிக்கிறோம். இப்ப குவிய வில்லை இருக்கு, குழிய வில்லை இருக்கு. இப்ப குவிய வில்லை பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப ஒளி இப்படி ஒளி போற திசையில ஒளி குவிவடையுது. அப்ப ஒளி செல்ற திசையில ஒரு குவியவிலோட குவிய தூரம் இருக்கு. குழிய விலைக்கு வரணும்னா ஒளி இப்படி போகுது, ஆனா குவிய தூரம் பின்னுக்கு இருக்குது. ஒளி செல்ற திசைக்கு எதிர் திசையில குழியவிலோட குவிய தூரம் இருக்கு. அவர் நம்ம தெக்காடி குறிவிலகு பாவிக்கக்குள்ள நம்ம குவிய விலைக்கு போட குவிய தூரத்துக்கு போடக்குள்ள கட்டாயம் முன்னுக்கு மைனஸ் வரும். ஏன்? குவிய தூரம் ஒளி செல்ற திசையில் இருக்கு. இதே நேரம் நம்ம குளியவிலைக்கு பாவிக்கக்குள்ள குவிய தூரத்துக்கு தெக்காடி குறிவிலகு போடக்குள்ள பிளஸ் வரும். ஏன்? ஒளி செல்ற திசைக்கு எதிர் திசையில அந்த குளியவிலோட குவிய தூரம் இருக்கு. மறந்துடக்கூடாது. தெக்காடி குறிவிலகு இரண்டாவது விதி, ஒளி செல்ற திசையில் அளக்கப்படுற தூரங்கள் ஒளி செல்ற திசையில் அளக்கப்படுற தூரங்கள் மைனஸ் ஆகவும், ஒளி செல்ற திசைக்கு எதிர் திசையில் அளக்கப்படுற தூரங்கள் பிளஸ் ஆகவும் இருக்கும். முதலாவது குறிவிலகின் முதலாவது விதியின்படி எந்த தூரம் அளக்கப்படக்கூட தலைமை குவியத்துல தான் நடக்கும். தலைமை குவியத்துல நடக்க மாட்டா இங்க இருந்து தான் நம்ம தூரம் அளப்போம். இங்க இருந்து நம்ம தூரம் அளக்கணும்னா ஒளி செல்ற திசையில இங்க இருந்து இந்த இதுல நம்ம பூஜ்ஜியத்தை வச்சு இப்படி அளக்கக்கூட ஒளி செல்ற திசையில அந்த தூரம் இருக்கு. ஆகவே மைனஸ். இங்க நம்ம பூஜ்ஜியத்தை வச்சு கூட பூஜ்ஜியத்தை வச்சு அளக்கக்கூட நம்ம இந்த திசையில தூரம் அளப்போம். ஆகவே ஒளி செல்ற திசைக்கு எதிர் திசையில் இருக்கு. ஆகவே பிளஸ். இங்க ஒரு படு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும். வில்லையோட வலு ஒன்றின்கீழ் குவிய தூரத்தால் தரப்படும். இந்த வில்லையில வலுக்கு நம்ம தெக்காட்டின் குறிவிலகு போடக்குள்ள பாருங்க, குவிய வில்லைக்கு குவிய தூரத்துக்கு தெக்காட்டின் குறிவிலகு படி மைனஸ் இருக்கிறபடியா அதுல வலுவுக்கு மைனஸ் வருமோ என்ற எண்ணம் வரும். அதே போல குழிவிலைக்கு நம்ம போடக்குள்ள குழிவிலோட குவிய தூரத்துக்கு தெக்காட்டின் குறிவிலகு படி பிளஸ் இருக்கிறபடியா இதுல வலுக்கு பிளஸ் வருமோ என்ற எண்ணப்பாடு நமக்கு இருக்கும். இந்த வலுவுட குறிவிலகு என்பது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே முடிவு. குவியவில்லை ஒன்றுக்கு வலுவுக்கு நம்ம தெக்காட்டின் குறிவிலகு போடக்குள்ள பிளஸ் சொல்லியும், குழியவில்லைக்கு நம்ம வலுவுக்கு தெக்காட்டின் குறிவிலகு போடக்குள்ள மைனஸ் எடுக்கணும். இது ஒரு விதிவிலக்கு. இது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. திருப்பி தெக்காட்டின் குறிவிலகு படி நம்ம குவியவில்லைக்கு போட்டோம்னா மைனஸ் என்னும், குழியவில்லைக்கு போட்டோம்னா பிளஸ் வரும். ஆனா வலு பார்க்கணும், மாறி பார்க்கணும். ஒரு குவியவில்லை ஒன்ற வலு பிளஸ் அடையாளமா இருக்கும், ஒரு குழியவிலோட வலு மைனஸ் அடையாளமா இருக்கும். இந்த வலு சம்பந்தமாக ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். வலுக்கு நம்ம ஒன்றின் எஃப் போடக்குள்ள கட்டாயம் எஃப் மீட்டர்ல இருக்கணும். அப்ப நமக்கு அநேகமாக சென்டிமீட்டர்லாம் குவிய தூரம் தருவாங்க. உதாரணத்துக்கு 20 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய வில்லை என்று தரப்பட்டால் அதுல வலு பி என்பது ஒன்றின்கீழ் 20 தர 10/2 போடணும். நம்ம இப்படி போட்டு கஷ்டப்படுறதை விட வலுவை காணக்குள்ள நம்ம மேல 100 நமக்கு சென்டிமீட்டர்ல குவிய தூரம் தரப்படல 100 என்று போட்டோம்னா 100 அது 20 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குவியவில்லையாக இருந்தால் சக 5 டயோப்டர். அதே நேரம் அது 20 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குழிவில்லையாக இருந்தால் சக 5 டயோப்டர் என்று எழுதலாம். சோ நமக்கு சென்டிமீட்டர்ல அடையாளமா தரப்படும். அப்ப 100 நம்ம சிம்பிளா யோசிக்கலாம். சோ இது குறிவிலக்கு சம்பந்தமான முக்கியமான முடிவு. ஒரு இந்த கேள்வி பார்வை குறைபாடு கேள்வி. ஒரு சாதாரண மனுஷன் பார்வை வீச்சு எடுத்துக்கொண்டோம்னா அது 25 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவில் வரைக்கும் இருக்கும். இந்த 25 சென்டிமீட்டரை நம்ம தெளிவு பார்வை
கிழிவு தூரம் சொல்லும். முடிவிலி என்பது செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன். உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு 25 சென்டிமீட்டர் தொடக்கம் ஒரு 300 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் தெரியுது என்று சொன்னால் அவருக்கு கிட்ட இருக்கிறது தெரியுது, தூரத்தில் இருக்கிறது தெரியாது. 25 சென்டிமீட்டர் தெரியுது, ஆனா சாதாரண மனுஷனுக்கு தெரிற முடிவு வரைக்கும் தெரிறது இவருக்கு தெரியல, 300 காங்கார இவருக்கு தெரியல. அப்ப இவர பிரச்சனை என்ன, கிட்டத்துல இருக்கிறது தெரியுது, தூரத்துல இருக்கிறது தெரியல. கிட்டத்துல இருக்கிறது தெரியுது, ஆகவே குறும்பார்வை. இன்னொரு மனுஷன் உதாரணத்துக்கு எடுப்போம். ஒரு மனுஷனுக்கு 40 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவு வரைக்கும் தான் தெரியுது என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு தூரத்தில் இருக்கிறது தெரியுது, பிரச்சனை. கிட்டத்தில் இருக்கிறது அவருக்கு தெரியுது இல்ல. அப்ப தூரத்தில் இருக்கிறது தெரியுது, கிட்டத்தில் இருக்கிறது தெரியல. அப்ப தூரத்தில் இருக்கிறது தெரிகிறபடியா அவர பிரச்சனை நிகழ்பார்வை. இவருக்கு ஏன் கிட்டத்தில் இருக்கிற சொல், இவருக்கு ஏன் தூரத்தில் இருக்கிறது தெரியல என்று சொன்னா முடிவிலிருந்து ஒரு பொருள் தெரியல என்று சொன்னா முடிவிலிருந்து வர ஒளிக்கதிர்கள் அவருடைய வெளித்திரைக்கு முன்னால குவிக்கப்படுது. இவருக்கு ஏன் சாதாரண மனுஷனுக்கு தெரிற 25 சென்டிமீட்டர் வார 25 சென்டிமீட்டர் பொருட்கள் தெரியல என்று சொன்னா அந்த 25 சென்டிமீட்டர் வார ஒளிக்கதிர்கள் அவருடைய வெளித்திரைக்கு பின்னால குவிக்கப்படுது. இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? குறும்பார்வை பிரச்சனையை பார்த்தோம்னு சொன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு முடியிலிருந்து வர ஒளிக்கதிர்கள் அவருடைய வெளித்திரையில குவிக்கப்படும். இது ஒரு சாதாரண மனிதனுடைய படம். ஒரு குறும்பார்வை குறைபாடுடைய ஆளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முடியிலிருந்து வர ஒளிக்கதிர்கள் அவருடைய வெளித்திரைக்கு முன்னால குவிக்கப்படும். அப்ப விழித்திரைக்கு முன்னால குவிக்கப்படுறது சொன்னா நம்ம என்ன செஞ்சா அவர் விழித்திரையில குவிக்க வைக்கலாம், வார ஒளிக்கதிர்களை கொஞ்சம் விரிக்கி விட்டோம்னு சொன்னா அவரை விழித்திரையில குவிக்க வைக்கலாம். விரிக்க வைக்கிற வில்லை இது விரிவில்லை. அப்ப குறும்பார்வை குறைபாடுடைய ஒரு ஆள் குளியவில்லை அடையவில்ல, அவரை பிரச்சனையை சோல்வ் பண்ணி கொள்ளலாம். முடியிலிருந்து வார ஒளிக்கதிர்கள் அந்த வில்லையில பட்டு கொஞ்சம் விரிக்கப்பட்டு அந்த விரிக்கப்பட்டு வர ஒளிக்கதிர்கள் அந்த வெளித்திரையில குவிக்க வைக்கப்படலாம். அப்ப குறும்பார்வை குறைபாடுடையவரால் பொருத்தமான குவியத்துடனுடைய குளியவில்லை அணியவில்ல அவரை பிரச்சனையை சோல்வ் பண்ணி கொள்ளலாம். எப்படி ஞாபகம் கொள்ளலாம்? கிட்டப்பா குழியில் விழுந்தார், கிட்டப்பா குழியில் விழுந்தார் ஞாபகம் கொள்ளலாம். அதாவது கிட்ட பார்வைக்கு குழிவு இல்லை. குறும்பார்வை பிரச்சனை குழிவு இல்லையை கொண்டு சோல்வ் பண்ணி கொள்ளலாம். இப்ப நீள்பார்வைக்கு வந்ததுன்னா ஒரு சாதாரண மனுஷன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அவருக்கு 25 சென்டிமீட்டர் வர ஒளிக்கதிர்கள் வில்லையில பட்டு முடிவடைஞ்சு அவருடைய விழித்திரையில குவிக்கப்படுது. ஆனா ஒரு நீள்பார்வை குறைபாடுடைய எடுத்துக்கொண்டோம்னா 25 சென்டிமீட்டர் வர ஒளிக்கதிர்கள் அவருடைய வில்லையில பட்டு கண்ணிலையில பட்டு முடிவடைஞ்சு விழித்திரைக்கு பின்னால குவிக்கப்படுது. அவர் விழித்திரைக்கு பின்னுக்கு போறதுதான் பிரச்சனை. அப்ப இதை எப்படி சோல்வ் பண்ணி கொள்ளலாம்? கொஞ்சம் நம்ம இதை குவிச்சு விட்டோம்னு சொன்னா விழித்திரைக்கு பின்னுக்கு போகுது. அப்ப இன்னும் கொஞ்சம் அதை குவிச்சு விட்டோம்னா அவரை விழித்திரையில குவிக்க வைக்கலாம். அப்ப இந்த நீள்பார்வை குறைபாடுடையவரால் பொருத்தமான குவியத்தூரமுடைய குவியவில்லை அணிவதன் மூலம் அவரை பிரச்சனையை சோல்வ் பண்ணி கொள்ளலாம். இது கொஞ்சம் குவிச்சு விடும், கண்வில்லை நல்லா குவிச்சு விட்டு அவரை விழித்திரையை கொண்டு சேர்க்கும். அப்ப குறும்பார்வையை சோல்வ் பண்றதுக்கு குழிவில்லை அணியணும், நெருள்பார்வையை சோல்வ் பண்றதுக்கு அவர் ஒரு குவியுவில்லை அணியணும். இப்ப இங்க நம்ம குறைபாட நிவர்த்தி செய்யறதுக்கு போடுற வில்லைகள் நம்மளோட கண்ணுல ஒரு மாற்றத்தையும் செய்யறதில்ல. நம்ம சிம்பிளா சொல்ல போனா நமக்கு சில உதவிகளை தான் அது செய்யுது. ஒரு குறும்பார்வை குறைபாடுடைய ஆளுக்கு இந்த குழிவு அணிகிற குழியில என்ன உதவி செய்யும் சொன்னா இப்ப அவரோட சீமை புள்ளி, இப்ப நான் எடுத்த உதாரணத்துல அவரோட சீமை புள்ளி 300 சென்டிமீட்டர் எடுத்துட்டார், 25 சென்டிமீட்டர் வரைக்கும் 300 எடுத்தார். அப்ப இந்த குழிவிலே அவருக்கு என்ன உதவியை செய்யும்னா அவருக்கு 300ல தான் தெரியும், முடிவிலேக்கு தெரியாது. அப்ப முடிவிலேக்கு ஒரு பொருள்ற பிம்பத்தை கொண்டு 300 வச்சிருக்கோம். இப்ப இங்க எடுத்துக்கொண்ட உதாரணத்துக்கு 40 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவிலே. அப்ப இந்த நீள்பார்வை குறைபாடுடைய ஒரு ஆளுக்கு 25 சென்டிமீட்டர் தெரியாது. அவர் அணியிலிருந்து குவியவில்லை, அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப் பண்ணும்? 25 சென்டிமீட்டர் பொருள் பிம்பத்தை கொண்டு
40 வச்சுக்கணும். அப்ப சிம்பிளா சொல்றேன், இவருக்கு குறும்பாறை குறைபாடுடைய ஒரு ஆளுக்கு இந்த குழிவில்லை ஒரு உதவியை செய்யும். என்ன உதவி? முடியில் இருக்கிற பொருளோட பிம்பத்தை கொண்டு வந்து அவரை சேமிப்பு வச்சு. ஒரு நீள்பாறை குறைபாடுடைய ஒரு ஆளுக்கு இந்த குவியவில்லை ஒரு ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப் பண்ணும்? 25 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருளோட பிம்பத்தை கொண்டு வந்து அவர் அண்ணன் புள்ளியோ அங்க வச்சு. இப்ப ஒரு குறும்பாறை குறைபாடை அப்படி சால்வ் பண்றது பார்ப்போம். ஸோ நான் உதாரணம் ஒன்று எடுத்துருக்கேன். 25 சென்டிமீட்டர் இருந்து 300 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்வை உடைய ஒரு ஆள். அதாவது சிம்பிளா அவரோட சேமிப்புள்ளி வந்து 300 சென்டிமீட்டர். இவருக்கு வந்து முடிவில் இருக்கிற பொருள் தெரியாது. முடிவில் இருக்கிற பொருள் பார்க்கறதுக்காக பொருத்தமான குவிய தூரத்தினுடைய ஒரு குழிவிலே அணிகிற அந்த குழிவிலோட குவிய தூரம் என்ன வரும், வேல்யூ என்ன வரும் பார்ப்போம். ஸோ நம்ம இந்த குழிவிலைக்கு மறந்துடா கண்விலைகள் இந்த குழிவிலைக்கு வில்லேஜ் போடல பாருங்க. இதுல தெற்காடின் உனக்கு எப்படி போடணும்னு சொல்றேன். இந்த வில்லைக்கு எப்படி பாறை குறைபாடு நிவர்த்தி செய்வதற்கு எப்படி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சு கொள்ளலாம் என்பதையும் பார்ப்போம். 2 விஷயம் கிளியர் ஆகுதுல குறிவழக்க போறது கிளியர் ஆகும். அடுத்தது எப்படி வில்லை கணக்கை லேசா செய்யற விஷயமும் உங்களுக்கு கிளியர் ஆகும். சரி, அப்படியே பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 300 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் தெரியும். அப்ப முடியில இருக்கிற பொருளை அவர் பார்க்கணும்னு சொன்னா இந்த வில்ல ஒரு உதவியை செய்யும். என்ன உதவியை செய்யும்? முடியில ஒரு பொருள்ற பிம்பத்தை முடிவில இருக்கிற ஒரு பொருள்ற பிம்பத்தை எங்க கொண்டு வைக்கும்? 300 சென்டிமீட்டர் தூரத்துல வைக்கும். அப்ப பொருள் தூரம் வந்து முடிவில், பிம்ப தூரம் வந்து 300. அப்ப அவருக்கு அதுக்காக அணிய வேண்டிய இந்த குழிவிட குவிய தூரம் F1 இருக்கும். விடக்கணக்கு தெற்காட்டின் குறிவழக்க போடுவோம். தெற்காட்டின் குறிவழக்கப்படி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குழிவில்லைக்கு வந்து பிளஸ் ஒளி செல்வ திசைக்கு எதிர் திசைகளா ஒரு குழிவில்லையில ஒளிக்கதிர்கள் குவிக்கப்படும். ஆகவே இவர குவிய தூரத்துக்கு குறிவழக்கு பிளஸ். முடிவிலைக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒளி இந்த திசையில பொருள் இருந்து வரும். நம்ம தூரம் அளக்க போறோம் இங்க இருக்கு. அப்ப எதிர் திசையில தூரம் அளக்க போறபடியா இவருக்கு பிளஸ். இந்த 300 வந்து எதிர் திசையில இருக்கு. என்ன முடிவிலையும் 300 தான் இருக்கு, கண்ணுக்கு 300 தான் இருக்கு. 300 வந்து கண்ணுக்கு 300 தான் இருக்கு. முடிவிலையும் கண்ணுக்கு 300 தான் இருக்கு. 300 கண்ணுக்கு 300 தான் இருக்கு. தூரம் வந்து எதிர் திசையில நடக்கிறபடியா அவருக்கு பிளஸ். திருப்பியும் சொல்றேன், எப்படி ஞாபகம் பண்ணணும்? இவருக்கு 300 வரைக்கும் தான் தெரியும், முடிவில் தெரியாது. அப்ப இந்த வில்லை அவருக்கு உதவியை செய்து முடிவில் இருக்கிற பொருளோட பிம்பத்தை கொண்டு வந்து 300 வச்சிருக்குது. பொருள் தூரம் முடிவில் பிம்ப தூரம் 300 போட வேண்டிய வில்ல நமக்கு தெரியும் ஆல்ரெடி குழியவில்ல. அப்ப குழியவில்லைன்னா அவருக்கு தெற்காட்டின் குறிவழக்கப்படி பிளஸ், இவருக்கு கண்ணுக்கு 300 பிளஸ், இவருக்கு கண்ணுக்கு 300 பிளஸ். இது ஒரு முக்கியமான விஷயம். சிலர் கேட்பாங்க, நம்ம தெற்காட்டின் குறிவழக்க கண்டுபிடிக்க வேண்டிய ஆளுக்கு போடுறதா இல்ல போடாம சொல்லுவோம். கண்டுபிடிக்க வேண்டிய ஆளு நமக்கு தெரியும். இது குறும்பார்வைக்கு வந்து குழியவில்லை, நீள்பார்வைக்கு வந்து குவியவில்லை நமக்கு தெரியும். அப்ப நமக்கு ஷுவரா தெரிஞ்சபடியா கண்டுபிடிக்க வேண்டிய ஆளுக்கு நம்ம மற்றவர்களுக்கு தெற்காட்டின் குறிவழக்கு போடக்குள்ள அவருக்கும் அவடத்திலே போட்டுட்டோம்னு சொன்னா கடைசியான சுருக்கி வாழ வந்து பிளஸ்ல மட்டும். அப்ப எந்த ஒரு வில்ல கணக்குலையும் அவடத்திலே எல்லாருக்கும் நம்ம குறிவழக்க போட்டுட்டோம்னா விட பிளஸ்ல மட்டும்தான் வரும். விட பிளஸ்ல வந்தா நமக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் நம்ம குறிவழக்கு வந்து சரியா பிரிவு வச்சுக்கணும். அப்ப இது தெரிஞ்சபடியா நம்ம போடலாம் பிரிவு. அப்ப எங்க சுருக்கணும்னா நமக்கு தெரியும் ஒன்றியங்கள் முடிவில் வந்து 0. ஆகவே ஒன்றியங்கள் 300 ஒன்றியங்கள் F சமன். ஆகவே F வந்து 300 சென்டிமீட்டர். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஷார்ட் கட் பார்த்தா ஒரு குறும்பாறை குறைபாடுடைய ஆடுற சேவை புள்ளி என்னவோ அதுதான் அவர் அணிய வேண்டிய வில்லட குழிய வில்லட குவிய தூரமாகவும் இருக்கும். ஸோ 300 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குழிய வில்லைய போடணும். நமக்கு வரு கேட்டா நிறைய சொன்ன மாதிரி சென்டிமீட்டர் காரணப்படியா வருக்கிறதுக்குள்ள 100 கீழ் ஞாபகம் பண்ணலாம். 100 கீழ் 300 மறந்துடக்கூடாது. இதுக்கு குவிய தூரத்துக்கு நம்ம பிளஸ் போட்டாலும் வரும் சர்வரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவின்படி வேல்யூக்கு மைனஸ். ஆகவே மைனஸ் P7 சாய 1/3 டயப்டர் ஒரு
நீள்பார்வை குறைபாடு எப்படி நிவர்த்தி செய்யறது பார்ப்போம். ஆல்ரெடி சொல்லிட்டேன், பொருத்தமான குவிய தூரத்தை உடைய குவியவில்லையை கொண்டா நம்ம நீள்பார்வை குறைபாடை சால்வ் பண்ணிக்கொள்ளலாம். நீள்பார்வை குறைபாட்டுக்கு நீலவித்திரம் போடக்குள்ள குறிவடக்கம் எப்படி பார்க்கிறோம், அதோட எப்படி சிம்பிளா நம்ம அந்த பொருட்தூரம் பிம்ப தூரம் அப்படியே வருது பார்ப்போம். அநேகமே எடுத்த உதாரணம் தான் பாவிச்சுக்கிறேன். 40 சென்டிமீட்டர் தொடக்கம் முடிவு வரைக்கும் பார்வைச்சு ஒரு ஆள். இப்ப இங்க இருக்கிற குவிய வில்லைக்கு நம்ம வில்லைக்கு போடுவோம். 1 × v - 1 × u = 1 × f. சோ எஸ்ஐல கேள்வி வரப்ப கட்டாயம் இந்த சொல் இந்த சமன்பாடு எழுதி காட்டி போடுதா எழுதிக்கிறது. நமக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இவருக்கு சாதாரண மனுஷனுக்கு 25 நினைக்கிற பொருள் தெரியும், ஆனா இவருக்கு தெரியாது. இவருக்கு ஆக குறைஞ்சது 40 சென்டிமீட்டர் நினைக்கிற பொருள் தான் தெரியும். நம்ம சிம்பிளா யோசிக்கணும். இந்த வில்லை இவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப் பண்ணும்? 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருள் பிம்பத்தை கொண்டு வந்து 40ல வச்சு பொருள் தூரம் 25, அந்த 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருள் பிம்பத்தை கொண்டு 40ல வச்சு அதுக்குரிய குவிய தூரம் கண்டுபிடிக்க போறோம். தெற்காடி விளக்க பாவிக்கும் நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். குவிய விலக்கி ஒளி செல்ற திசையிலே குவிய தூரம் இருக்கிறபடியா மைனஸ் ஒளி இப்படி வருது. அது நம்ம தூரங்கள் இங்க இருந்து அளக்கக்குள்ள ஒளி செல்ற திசைக்கு எதிர் திசைனா 25 வளப்பம் 40 வளப்பம். ஆகவே எதிர் திசை கோமசி இருக்கும். கோமசி 200. சோ இங்க சக 5, இங்க சாய 8. இது சமன் சாய 1 × f. ஆகவே சாய 3 × 200 சமன் சாய 1 × f. சாய 1 × f. அப்ப நம்ம மைனஸ் விட்டோம்னு சொன்னா f வந்து 200 × 3 சென்டிமீட்டர், அதாவது 66.666 போகும். ஆகவே 66.67 சென்டிமீட்டர். இந்த வில்லோட வேல்யூ கேட்டால் உங்களுக்கு தெரியும், வேல்யூ பாகுல குவிய விலைக்கு பிளஸ் போடணும். சோ வேல்யூ கேட்டால் சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 100 கீழ் இத போடுறதுல இத போட்டா 200 கீழ் 3 சக. ஆகவே p என்பது இந்த சுருக்கம் பண்ணா 3 × 2. ஆகவே சக 1.5 டயமீட்டர். இதான் நம்ம குறும்பார்வை குறைபாடையும் இப்ப பார்த்த நீள்பார்வை குறைபாடையும் சால்வ் பண்ற மெத்தட். சோ நம்ம ரெண்டு விஷயம் கவனமா இருக்கணும். ஒன்று தெற்காடியின் குறைபாடுக்கு அது இந்த சொல்லிட்டேன், அதுலயும் சொல்லியிருக்கேன். அடுத்து அந்த வில்லைக்கு அந்த பார்வை குறைபாடு நிவர்த்தி செய்யறதுக்கு அந்த பொருள் தூரம் பிம்ப தூரம் அது சிம்பிள். எவ்வளத்துல இருக்கிற பொருள் பிம்பம் எவ்வளத்தை போகணும். அப்ப குறும்பார்வை குறைபாடுல நான் எடுத்த உதாரணத்துல நான் சொன்ன விஷயம், அவருக்கு முடிவில் இருக்கிற தெரியாது, 300 இருக்கிறான் தெரியும். அப்ப முடிவில் இருக்கிற பொருள் பிம்பத்தை அந்த குடியில வந்து 300 போடுறேன். இந்த நீள்பார்வை குறைபாடுல நான் எடுத்த உதாரணத்துல அவருக்கு 25 இருக்கிற தெரியாது, 40 இருக்கிறான் தெரியும். அப்ப அந்த குவியில் 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருள் பிம்பத்தை 40 சிம்பிள். இப்ப இந்த 7வது கேள்வியை பார்ப்போம். நீள்பார்வை உள்ள ஒருவரால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கணக்கியுள்ள முக்கியமான தகவல்களை நம்ம கோடு போட்டுக்கொள்ளணும். நீள்பார்வை உள்ள ஒருவரால் நீள்பார்வை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். 50 சென்டிமீட்டருக்கு அப்பாலுள்ள பொருட்களை 50 சென்டிமீட்டர் அண்டர்லைன் பொருட்களை மட்டுமே தெளிவாக பார்க்கக்கூடியவாறு உள்ளது. 25 சென்டிமீட்டர் அண்டர்லைன் 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள புத்தகம் ஒன்றை படிப்பதற்கு அவர் அணிய வேண்டிய வில்லையில் வலு பெற்று வேல்யூ அண்டர்லைன் வேல்யூ என்ன. அப்ப அவரால் 50 சென்டிமீட்டர் தான் அவரால் பார்க்கக்கூடிய ஆக குறைஞ்ச தூரம். அவர் 25 சென்டிமீட்டர் தூரத்துக்கு புத்தகம் கொண்ட வாசிக்கணும். அவருக்கு அணிய வேண்டிய வில்லோட வேல்யூ என்ன. சோ அந்த பிரச்சனை 50 சென்டிமீட்டர் அந்த சொல்லப்படல முடிவில் எடுத்துக்கொள்ளும். அப்ப 50 சென்டிமீட்டர் தான் வேல்யூ புள்ளியா இருக்கு. அப்போ தூரத்துல அவருக்கு தெரியுது, கிட்டத்துல அவருக்கு தெரியாது. அப்ப அவரை பிரச்சனை வந்து நீள்பார்வை குறைபாடு. சோ சால்வ் பண்ணதுக்கு அணிய வேண்டிய வில்ல குவி வில்ல. சோ வலு வந்து நம்ம கட்டாயம் சகவல் இருக்கணும். ஏதாவது இடம் சயவல் இருந்தால் அதை வெட்டி விடலாம். இது எல்லாமே சகவல் இருக்கணும் பிரச்சனை. அப்ப நான் நிறைய உங்களுக்கு விளங்கப்படுத்துறது போல
அந்த வில்லையாவுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப் பண்ணும்? 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருள்ற பிம்பத்தை 50 சென்டிமீட்டர் வந்து வைக்கும். ஆகவே அணிய வேண்டிய புள்ளி தூரம் கண்டுபிடிக்க போறோம். எவ்வளத்துல இருக்கிற பொருள் 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருள் எவ்வளத்தை கொண்டு வைக்கும்? 50 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கும். ஸோ அணிய வேண்டிய வில்லை வந்து குவிய வில்லை மைனஸ் கண்ணுக்கு முன்னுக்கு தான் 25 இருக்கு. ஆகவே பிளஸ் 50 வந்து கண்ணுக்கு முன்னுக்கு தான் இருக்கு. ஆகவே பிளஸ் வெளியாட்டுங்களா? இப்படி நம்ம தூரம் அளவு எப்படி அளப்போம்? ஒளி இப்படி வருது. ஆகவே எதிர் திசை கண்ணுக்கு முன்னுக்கு பிளஸ் பிளஸ். ஸோ 50 நம்ம கோமசி எடுத்தோம்னா ஒரு முறை சாய 2 இது சாய 1 சமன். ஆகவே சாய 1 50 சாய 1 சமன். இப்போ சிம்பிளா எஃப் வந்து 50 சென்டிமீட்டர். இப்போ வேல்யூ குவியவில்லை. ஸோ பிளஸ் 100 இன் கீழ் யோசிக்கலாம். சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ 100 இன் கீழ் 50. ஆகவே பி வந்து சக 2 டயோப்டர். சரியான விட 2வது.